ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருடி கிசரில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து அவங்க எப்பவும் போல் அவங்க அத்தை வந்து எப்பயும் போல் வந்து விஜயா வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பதிலடி வந்து கொடுத்துட்டு நம்ம ரோஹிணி வந்து எப்பயும் போல் வந்து போயிட்டாங்க. வணக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா வந்து வீட்டை விட்டு வந்து சண்டை போட்டு வந்து அருண்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா. ஸோ அதனால் முத்து மீனா பார்த்தீங்கன்னா சீதாட்ட வந்து போய் பேச போகிறாங்க. சரி, சமாதானப்படுத்தி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது, எதுக்கு நீ உன் வீட்டுக்கிட்ட சண்டை போட்டு வந்தியாமே அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பேசணுன்னே அவர் உள்ளக்க இருக்கிறதே வந்து நம்ம முத்துக்கு வந்து தெரியாது. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா அருணே வந்து சீதாவை தேடி வந்து வந்துடுறாரு. என்ன, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், உங்கள் மாமா யாரையும் குறைவா எதுவும் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க, உங்க மேலே அப்படி நான் கோவப்பட்டு வந்திருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரூமில் உட்காருங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருப்பாரு, உன் புருஷனுக்கு போலீஸ் தான், ஆனாலும் கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே இல்லை. ஆனால் நீ வேலை பார்க்குறதுல அந்த மெடிக்கல்லே கூட்டு போய் அந்த மூளைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம அருண் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே சீதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, உன் புருஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சொல்லவே மாட்டியா சீதா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து என்னமோ வந்து காமெடி பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. உடனே ரோஹின் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மனோஜ், நம்மளுக்கு குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கியா? இல்லை குழந்த பிறக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு குழந்தையா மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் தான் சொன்னார். இது வந்து சைக்காலஜியில் வந்து ஒத்து போகுமா, அதனால தான் நான் வந்து குழந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் குழந்தையா மாறி நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தா ரொம்ப காமெடியாக வந்துருக்கு. ஸோ மனோஜ் எப்போயுமே சொல்கிறது வந்து காமெடியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஓகே, பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.